சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனை நான் துதிக்கின்றேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த கல்லிடைக்குறிச்சி பகுதியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல பாக்கியமான இந்த சமயத்துக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு என் தேவாதி தேவனை நான் துதிக்கின்றேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்ததான கல்லிடைக்குறிச்சி ஏஜி பாஸ்டரை நான் வாழ்த்துகிறேன். இந்த மக்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல ஒரு வேத பகுதி எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின் அடிப்படையிலே இந்த ராத்திரி வேளையிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். வாசிங்கள் ஒருவர். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்களை ஒரு பகுதியாகவும், அந்த பாவத்துக்கு வருகிற மீட்பை குறித்து இன்னொரு பகுதியாகவும், இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை 2 பகுதிகளாக வேத வல்லுனர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் பிரிக்கிறார்கள். எப்படி ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ, எரேமியா எப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ, தானியேல் எப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ, அதே போல இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக வேதகாமத்திலே அவர் விளங்குகிறார். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது ஏராளமான சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது, ஏராளமான உபதேசங்கள் அடங்கியிருக்கிறது, ஏராளமான ஆவிக்குரிய அனுபவங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை சில பேர் வாசிப்பது இல்லை, சில பேர் அதை தியானிப்பது இல்லை. இதை 2 பகுதியாக வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத வல்லுனர்கள் சொல்லுகிறார்கள். முதல் பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறி ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த அந்த பாவத்தின் நிலையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2வது பகுதி அந்த பாவத்துக்கு வருகிற மீட்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு அருமையான ஒரு புத்தகம். இதை வாசிக்கும் போதும், இதை தியானிக்கும் போதும், இதிலே எழுதியிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை தியானிக்கும் போதும் நம்முடைய ஆவியிலே பலன் அடைகிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஏராளமான சத்தியங்களை என்னால் பேச முடியும். ஏனென்று சொன்னால், நான் வேதாகம கல்லூரியிலே ஒரு பேராசிரியராக 7 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். ஆகவே ஏராளமான சத்தியங்களை என்னால் பேச முடியும். ஆனால் நம்முடைய தியானத்துக்கென்று, இந்த இரவு ஜெபத்தில் நம்முடைய தியானத்துக்கென்று நான் எடுத்திருக்கிற இந்த பகுதியை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று மீண்டுமாக விரும்புகிறேன். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி என்ன செய்வதில்லை, தாமதிப்பதில்லை. என்னுடைய பிரசங்கத்தினுடைய ஒரு ஆழமான சத்தியம், என்னுடைய பிரசங்கத்தினுடைய ஒரு தலைப்பு என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு விட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இனி என்ன செய்வதில்லை, தாமதிப்பதில்லை என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய சபையிலே ஆண்டவர் பேசுவாராக. இந்த எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்திற்காக, யூத ஜனத்திற்காக ஆண்டவர் பேசின நல்ல ஒரு வார்த்தை,
ஆமென். ஆகையால் என் வார்த்தைகளில் இனி ஒன்றும் என்ன செய்வதில்லை, தாமதிப்பதில்லை. நோ டிலே. இனி தாமதிப்பது இல்லை என்கிற ஒரு தலைப்பிலே ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபையாரோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எல்லாம் தாமதித்து கொண்டிருக்கிறது, எல்லாம் தாமதித்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இனி ஆமென் தேவன் சொன்ன வார்த்தைகளிலே ஒன்றும் என்ன செய்வதில்லை, தாமதிப்பது இல்லை என்று தீர்க்கதரிசன் ஆமென் அருமையாக இங்கே சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆமென் ஸ்தோத்திரம், தாமதித்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். ஒருவேளை என்னுடைய காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறது, என்னுடைய காரியத்துக்கு இதுவரைக்கு ஆண்டவர் பதில் தரவில்லை, இதுவரைக்கும் என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரவில்லை, என்னுடைய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தாமதித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக, ஆண்டவர் வெளிப்பாடாக இந்த சபையோடு, இந்த சபையினுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் நல்ல கவனிங்கள், ஆகையால் இனி என் வார்த்தைகளிலே ஒன்றாகிலும் என்ன செய்வதில்லை, ஆமென் தாமதிப்பதில்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆமென் தாமதித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, ஒருவேளை என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று நினைக்கலாம். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தீர்க்கதரிசனமான நல்ல ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் இனி ஒருபோதும் உங்கள் காரியங்களை தாமதிப்பது இல்லை. உங்கள் காரியங்களை சீக்கிரமாக தேவன் நிறைவேற்றி கர்த்தர் முடித்து தேவன் தருவாராக. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எது தாமதிப்பதில்லை, அதுதான் இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு. எது தாமதிப்பது இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். அருமையான ஒரு 3 காரியத்தை நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சுருக்கமாய் சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை நான் நிறுத்திக் கொள்ள ஆசைக்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, எது தாமதிப்பது இல்லை. ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளே, நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேனே, என்னுடைய கண்ணீருக்கு பதில் வரவில்லையே, என்னுடைய காரியங்களுக்கு பதில் வரவில்லையே, என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே, ஏன் ஆண்டவர் தாமதித்து கொண்டிருக்கிறார், என்னுடைய கண்ணீருக்கு ஏன் ஆண்டவர் பதில் தரவில்லை, ஏன் தாமதித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை ஆமே இந்த ஆலயத்திலே நீங்கள் வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, கவலையோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இனி அவருடைய வார்த்தைகளிலே ஒன்றும் என்ன செய்வதில்லை, தாமதிப்பதில்லை. Praise the Lord. Hallelujah. எது தாமதிப்பதில்லை. ஸ்தோத்திரம். வாசியுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் ஆமே 46ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரம், அதிலே 13வது வசனத்தை வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு என்ன செய்வதில் சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. ஆமென். என்னுடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. முதலாவது எது தாமதிப்பதில்லை என்று சொன்னால் ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு, ஆண்டவர் தந்த ரட்சிப்பு ஒருபோது தாமதிப்பது இல்லை. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கல்லிடை குறிச்சி பகுதியை கர்த்தர் அசைக்கதான் கர்த்தர் போகிறார். ஆமென். இந்த கல்லிடை குறிச்சி பகுதியிலே மகா பெரிய எழுப்புதலை நம்முடைய கண்கள் காணதான் போகிறது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமே. நீ ஜெபிக்கிற ஜெபங்கள், நீங்கள் கண்ணீர் வடிக்கிற கண்ணீர்கள், நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும், உபவாசத்திற்கும், உன்னுடைய ஹல்லேலூயா முழங்காலுக்கும் கர்த்தர் பதிலை தருவதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனாக நம்மத்திலே இறங்கி வருகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, என் ரட்சிப்பு என்ன செய்வதில்லை, தாமதிப்பதில்லை. நோ டிலே. ஸ்தோத்திரம்.
ஆண்டவருடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஒருவேளை ஆண்டவர் சொன்னார், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஸ்தோத்திரம். அவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த கல்லிடை குறிச்சி பகுதியிலே தேவன் பெரிய ஒரு அசைவை தேவன் ஏற்படுத்தி ஆண்டவர் தரதான் போகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்ணே இந்த ரட்சிப்பை காணும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டது. இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டது. தேவ ஜனமே, இந்த ஏசாயா 46:13 சொல்கிறது, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருப்பதில்லை. ஆமென். ரட்சிப்பு என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. ஆமென். ஆண்டவர் இந்த பகுதியிலே ஆமென் எப்படி ஆகிலும் ஒரு பெரிய அசைவை தேவன் தரதான் போகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒரு கிராமத்திலே ஊழியம் செய்தேன். ஆமென். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குக்கிராமம், மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே நாங்கள் ஊழியம் செய்தோம். ஊழியம் செய்து ஆமென் ஸ்தோத்திரம் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே இருந்தோம். அப்போ ஆமென் ஆத்துமாக்களே சபையிலே கிடையாது, ஒரு ஆத்துமாக்கள் கூட கிடையாது. அப்போ நாங்கள் இப்படி தான் ஒரு பாஸ்டிங் பிரேயர் நடத்துவோம். அந்த பாஸ்டிங் பிரேயருக்கு ஒரு சகோதரி, அந்த சகோதரி மட்டும் வந்தார்கள், வேற யாருமே வரவில்லை. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தார்கள், அவ்வளவுதான். அப்போ நான் அந்த சகோதரியிட்ட கேட்டேன், சகோதரியே நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னு சொன்னா அவங்க ஒரு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஸ்தோத்திரம். யாதவர் சமுதாயத்திலிருந்து ரட்சிப்பு என்பது சொன்னால் அது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அந்த சகோதரிட்ட கேட்டேன், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அது உட்கார்ந்து சொல்லுது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். நான் 26 வயதிலே என் கணவனை இழந்தேன். என் கணவனை இழந்து 2 பிள்ளைகளோடு கூட அனாதையாய் நின்றேன். ஸ்தோத்திரம். என் கணவனை அவர்கள் எரித்து, அந்த பாடியை எரித்து அந்த ஊர் மொய் எழுதுவார்களாம். அந்த ஊர் மொய் எழுதி ஸ்தோத்திரம் அவருடைய கொழுந்தனார் அவர்கள் ஒரு துண்டில் அந்த ஊர் மொய், அந்த சாவு மொய்யை எழுதி அவர்களுடைய கையில் கெட்டி, எம்மா நீ வைத்துக்கொள், இனி உன்னுடைய கணவனார் இறந்து போயிட்டாரு, உன் குடும்பத்தை நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லி ஆமீன் அந்த அவருடைய கொழுந்தனார் கொண்டு நைட்டு கொண்டு அந்த பணத்தை, அந்த சாவுமையினுடைய பணத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர் அந்த கொழுந்தனார் சொல்லியிருக்கிறாரா, பாரு பணம் சரியா இருக்கிறதா என்று சொல்லி பார்த்துக்கொள் என்று சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இவள் என்ன செய்திருக்கிறாள், 2 பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்துட்டு, திம்மட்டுன்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்துட்டு நானும் அந்த திம்மட்டை சாப்பிட்டு, அந்த விஷத்தை சாப்பிட்டு மரித்து போய் விட வேண்டும், கணவனே இல்லை, கணவனே மரித்து போய் விட்டார், இனி எனக்கு ஏன் வாழ்க்கை, என்ன ஒரு வாழ போகிறோம் என்று சொல்லி, பிரியமானவர்களே அந்த சகோதரி இரவு நேரத்திலே சரியாக ஒரு 12-1 மணி இருக்குமா, பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்துட்டு அவளும் விஷத்தை சாப்பிட்டு மாண்டு போக வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தில் அவ இருந்திருக்கிறார். அப்போ அந்த குழந்தைன் சொல்லியிருக்கிறான், பணம் சரியா இருக்கிறதான்னு பார்த்துக்காங்க, பிறகு என்ன நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாது என்று சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு என்ன தெரியுமா, ஒரு ஏவுதல், அந்த துண்டு அவுத்து அந்த பணத்தை அவள் எண்ணி இருக்கிறாள். அப்படியே பணத்தை எண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு 10 ரூபாய் நோட்டில், ஒரு 10 ரூபாய் தாளில் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். அப்படியே எண்ணிக்கொண்டே இருக்கிறார். எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஒரு 10 ரூபாய் நோட்டில் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்ட அந்த 10 ரூபாயை எடுத்துக்கொண்டு தன் மார்போடு வச்சுக்கொண்டு அப்படியே, அவளுக்கு ஜெபிக்க தெரியாதான், பாடல்லாம் ஒண்ணுமே தெரியாதான். ஸ்தோத்திரம். அந்த ராத்திரி நேரத்தில் அவளுக்கு தெரிந்த ஜெபம், அவளுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை கொண்டு அவள் அந்த 10 ரூபாயை அப்படியே மார்போடு வச்சுக்கொண்டு, என்னை நேசிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி
அவருடைய கண்ணீர், அவருடைய பாரத்தை அப்படியே இறக்கி வைத்து விட்டு, இயேசுவே இயேசுவே, இந்த ராத்திரி வேளையிலே என் ஜீவனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி அவள் ஒப்பு கொடுத்து, ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அப்படியாக ஜெபித்து இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, சாக போன அவளை ஆண்டவர் ரட்சித்தார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சாவின் விளிம்பிலே போன அவளை இயேசு தொட்டார் ஐயா, இயேசு சந்தித்தார் ஐயா. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, the word of God, தேவனுடைய வார்த்தை உன்னை இந்த ராத்திரி வேளையிலே தொடுகிறது. ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாழ்வதா சாவதா, ஏன் இந்த உலகத்திலே வாழுகிறேன், நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே, ஆமென் கலிகூறுதல் இல்லையே, ஒரே போராட்டங்கள், தற்கொலை எண்ணங்கள், மனபாரம், மனவேதனை, நிந்தை, அவமானத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. ஆமென், என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ரட்சிப்பதற்கு தடையே இல்லை. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அதிக பேரை கொண்டாகிலும் ஆண்டவருக்கு ரட்சிப்பதற்கு என்ன சொல்லுங்க, தடையே இல்லை. இந்த ஆமென் கல்லிடை குறிச்சி பகுதியை கர்த்தர் அசைக்கத்தான் போகிறார் ஆண்டவர். ஆண்டவர் எப்படியாகிலும் நம்முடைய கண்கள் இந்த கல்லிடை குறிச்சியுடைய ரட்சிப்பை என் கண்கள் உங்கள் கண்கள் நிச்சயமாய் பார்க்கும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆமென். அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறான், இனி என் வார்த்தைகளிலே ஒன்றும் என்ன செய்வதில்லை சொல்லுங்க, தாமதிப்பதில்லை. அவர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தைகளை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தருவார். ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தைகளை உன் குடும்பத்திற்கு தேவன் நிறைவேற்றி தருவாராக. அவருடைய வார்த்தைகள் இனி ஒன்றும் தாமதிப்பது இல்லை. அவர் என்ன சொன்னாரோ, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ, அதை இந்த ராத்திரி வேளையிலே உன் குடும்பத்திற்காக தேவன் செய்வாராக. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Praise the Lord, hallelujah, ஆமென். அவருடைய ரட்சிப்பு என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பது இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்ன இல்லை சொல்லுங்க, ரட்சிப்பே இல்லை. ஆமென். நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Praise the Lord, hallelujah. அவருடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய ரட்சிப்பு என்ன செய்வதில்லை, தாமதிப்பதில்லை. ஆமென். ஆண்டவர் எல்லாரையும் கர்த்தர் சந்திக்க போகிறார், அவர் ரட்சிக்க போகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாவிகளை, குடிகாரர்களை, ஆமே வேசி கள்ளர்களை, விபச்சாரம் பண்ணுகிறவர்களை, அசுத்தமான காரியங்களை செய்கிறவர்களை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ரட்சிப்பதற்கு அவருக்கு தாமதமே இல்லை. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய ரட்சிப்பு என்ன சொல்லுங்கள், விலையேறப்பட்டது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய ரட்சிப்பு விலையேறப்பட்டது. ஸ்தோத்திரம். ஒரு காலத்திலே நாம் பாவத்திலே வாழ்ந்தோம், அக்கிரமத்திலே வாழ்ந்தோம், அநியாயத்திலே வாழ்ந்தோம், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம், தேவ ஆராதனைக்கு விரோதமாக இருந்தோம். ஆமென். அப்படிப்பட்ட நம்மை ரட்சித்த அதே தேவன் அவர்களையும் கர்த்தர் ரட்சிப்பாராக. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எஸ், ஆமென். சொல்லுங்கள் எல்லாரும் அல்லேலூயா. அவர்களையும் தேவன் என்ன செய்வார் சொல்லுங்கள், ரட்சிப்பார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம நினைக்கிறோம், ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம நினைக்கிறது என்ன தெரியுமா, அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான், அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள உருவாகும். ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென் அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெள்ளியும் இல்லை பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவைகளை உனக்கு தருகிறேன். நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து என்ன செய், நட. ஆமென். அவருடைய ரட்சிப்பு தாமதிப்பதே இல்லை. ஆமென். ஆண்டவர் எல்லாரையும் கர்த்தர் சந்திக்க போகிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க போகிறார். அவருடைய ரட்சிப்பு என்ன செய்வதில்லை சொல்லுங்க,
தாமதிப்பதே இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை, பெரியோர்களை, ஆமென், சிறியோர்களை ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வருடத்திற்குள் ஆண்டவர் சந்திக்க போகிறார், ரட்சிக்க போகிறார். அவருடைய ரட்சிப்பு விலையேறப்பட்டது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் எல்லாரும் கத்த தொட போகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு பாஸ்டர் அவர்கள் சொன்ன ஒரு சாட்சியை இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரர்கள் கூட்டத்தில் பேசினார்கள். அவர்கள் பேசின அந்த சாட்சி மிகவும், ஆமென், ஸ்தோத்திரம், என்னை தொட்டதாக இருந்தது. ஸ்தோத்திரம். ஒரு 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 ஊழியக்காரர், கிராமத்திலே ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் மட்டும் உண்டு. 2 பெண் பிள்ளைகள். அவை கிராமத்திலே படித்து +2 வரைக்கும் படித்து 12ஆம் வகுப்பு வரை படித்து விட்டு கல்லூரி வாழ்க்கைக்காக, ஆமென், மேல் படிப்புக்காக அவள் பட்டணத்துக்கு போயிருக்கிறாள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், சிட்டிக்கு அவள் போயிருக்கிறாள். அங்கே, ஆமென், ஒரு கல்லூரியிலே அவள் சேர்ந்து படிப்பதற்கு, ஸ்தோத்திரம், அவள் புறப்பட்டு போயிருக்கிறாள். பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், ஏமா பயப்படாத, உன்னை கர்த்தர் நடத்துவாருமா, உன்னை கர்த்தர் நடத்துவார். அப்போ அவள் சொல்லியிருக்கிறா, அப்பா இதுவரைக்கும் நான் கிராமத்திலே வளர்ந்து பழக்கப்பட்டு விட்டேன், உங்களோடு கூட இருந்து அம்மா அப்பா கூட இருந்து பழக்கப்பட்டு விட்டேன். நான் இனி டவுனுக்கு போனா, பட்டணத்துக்கு போனா நான் அங்கே எப்படி படிக்க போகிறேன், எப்படி நான் படித்து முடிக்க போகிறேன், எனக்கு பயமாக இருக்கிறது. ஒருவேளை நான் அந்த 12ஆம் வகுப்போட நான் முடித்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த மகள் அந்த ஊழியக்கார்ட்ட பேசியிருக்கிறார். ஊழியக்கார் சொல்லியிருக்கிறார், மகளே பயப்படாத, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். உன்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்று சொல்லி தன் மகளுக்கு ஜெபித்து அவளை கொண்டு, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த பட்டணத்தில் கொண்டு விட்டாராம். ஸ்தோத்திரம். அந்த பட்டணத்தை கொண்டு விட்டு, ஆமென், அவர் கடந்து வந்து விட்டார். அவள் கல்லூரிக்காக ஹாஸ்டல்ல விடுதியிலே தங்கியிருக்கிறார். அந்த ஹாஸ்டல் விடுதியிலே தங்கியிருக்கும் போது நல்ல பைபிள் வாசிப்பாலாம், நல்ல ஜெபிப்பாலாம். டைம் வந்து அவ வேஸ்ட் பண்ணவே இல்லை. நல்ல ஜெபிக்கக்கூடியவள், நல்ல வேதம் வாசிக்கக்கூடியவள். ஏன்னா ஒரு ஊழியக்காரருடைய மகள் அல்லவா. அப்போ அவளை பார்க்கிற மற்ற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த நண்பர்கள், அந்த வாலிப பிள்ளைகளுடைய நண்பர்கள் என்ன செய்வார்களாம், இவளை கேலி பண்ணுவார்களாம், இவளை கிண்டல் செய்வார்களாம். இது உண்மையாக நடந்த விஷயம். கிண்டல் பண்ணுவார்களாம், கேலி பண்ணுவார்களாம். அல்லேலூயா வந்துட்டா, அல்லேலூயா வந்துட்டா, ஆமென், ஸ்தோத்திரம் வந்துட்டா அப்படி சொல்லி அவளை பரியாசம் பண்ணுவார்களாம். ஆனால் அவ்வளோ பரியாசத்தின் மத்தியிலே அவள் அந்த கல்லூரி வாழ்க்கையிலே அந்த ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள். ஸ்தோத்திரம். அதில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவள் மேலே போய் அந்த ரூமுடைய மேலே போய் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவாளாம். லீவு நாட்களில் ஜெபிப்பாளாம், நல்ல பைபிள் வாசிப்பாளாம். அப்படி செய்து கொண்டிருக்கிற சமயத்தில், ஆமீன், இவளை, ஆமீன், பயங்கரமாக கிண்டல் கேலி பரியாசம் பண்ணின அந்த காலங்கள் உண்டு. ஆனால் அதில் இவளோடு கூட பயின்றதான, இவளோடு கூட அந்த கல்லூரியிலே பயின்றதான அந்த ஒரு சகோதரிக்கு தன்னுடைய அடி வயிற்றிலே பயங்கரமான வலி, பயங்கரமான ஒரு பெயின். அந்த அடி வலி வயிற்று வலி வந்தால் அவளால் தாங்கவே முடியாதான். அவள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய மகள், பணக்காரி. அவள் வந்து டேப்லெட் வச்சிருப்பாளாம், டேப்லெட் எடுத்து சாப்பிடுவாளாம். ஆனால் அந்த பெயின் அப்படியே மாறுமா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறிட்டே வருது. ஆனால் எவ்வளோதான் இருந்தாலும் டேப்லெட்னால அவளுக்கு சுகத்தை கொடுக்க முடியலையா. ஒரு நாள் வயிற்று வலியிலே துடித்து கொண்டிருக்கிறார். அவள் போட்ட டேப்லெட் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெயின், அந்த வலி மாறவே இல்லையா. ஸ்தோத்திரம். அப்போ அதில் இருக்கிற ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறாள், ஒரு வாலிப பெண் சொல்லியிருக்கிறாள், நம்முடைய அந்த ஹாஸ்டலில் ஒரு சகோதரி எப்போதுமே ஸ்தோத்திரம் சொல்லுவாள், ஒரு சகோதரி அல்லேலூயான்னு சொல்லுவாள், ஒரு சகோதரி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாள், அவள் வேதம் வாசிட்டு இருப்பாள், அவகிட்ட கொண்டு போய் ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை தாங்கலோடு கூட அந்த வயிற்று வலியினாலே துடித்த அந்த சகோதரியை, அந்த வாலிப பெண்ணை அப்படியாக கொண்டு போய் மேலே விடுதலை கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள். ஏம்மா, இவளுக்கு லேசாக ஒரு ப்ரேயர் பண்ணம்மா, கொஞ்சம் ஜெபம் பண்ணம்மா, இவள் வயிற்று வலியிலே துடிக்கிறாள் என்று சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் சொல்லியிருக்கிறார்கள். இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல.
ஆண்டவரே, 1 வருஷம் ஆயிட்டு யார் எனக்கு நண்பர்கள் இல்லை, 2 வருஷம் ஆகிவிட்டது யார் எனக்கு நண்பர்கள் இல்லை. ஆண்டவரே, என்னை கொண்டு இந்த கல்லூரியை நீர் அசைக்க போகிறீர். ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் பலத்த காரியங்களை செய்ய போகிறீர் என்று சொல்லிட்டு ஆண்டவரே என்று சொல்லி அவள் கண்ணீரோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாட்டும் அந்த சகோதரிக்கு நேராக தன் கைகளை நீட்டி அப்படியாக ஒரு சிறிய ஜெபத்தை அவள் செய்திருக்கிறார். ஆண்டவர் அந்த சிறிய ஜெபத்திற்கு பெரிய பதிலை தந்து வயிற்று வழியிலே துடித்து கொண்டிருக்கிறதான அந்த மகளுக்கு ஆண்டவர் பரிபூரண சுகத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது உண்மை. இஸ் ரியலி ஆமென் வாட் a challenge it is. நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், ஜெபத்தினாலே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவள் ஒரு சிறிய ஜெபத்தை செய்திருக்கிறார். ஆண்டவரே, நான் தனியாக உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த நண்பர்களும் கிடையாது என்று சொல்லி அவள் கண்ணீரோடு கூட ஜெபித்த அந்த மகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஆமென் தீராத வயிற்று வலி, வேதனை, கண்ணீர், அவருடைய எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வாலிப பெண் சுகத்தை பெற்ற உடனே என்ன செய்திருக்கிறாள் தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பழைய காரியத்தெல்லாம் விட்டு விட்டு அவள் சொல்லியிருக்கிறாள், ஆமென் ஏமா நான் இனி உன்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னாள். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அந்த மகளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்த உடனே அந்த மகள் இந்த ஊழியக்காரருடைய மகளோடு கூட இணைந்து அவள் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவர்கள் ஆமென் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே நல்ல கவனிங்க, 1 2 மாறி இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2 4 மாறி இருக்கிறது. அந்த 4 8 மாறி இருக்கிறது. அந்த 8 16 மாறி இருக்கிறது. அந்த 16 32 மாறி இருக்கிறது. கடைசியாக அந்த கல்லூரியவே அசைக்கக்கூடிய ஒரு வாலிப பிள்ளையாக தேவன் அவளை மாற்றினார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ஜெபம் வீண் போகாது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன் கண்ணீர் வீண் போகாது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன்னுடைய கண்ணீர் வீண் போகாது மகனே, அருமையான மகளே, உடைய கண்ணீர் வீண் போகாது மகளே. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எப்படி ஆமென் தனிமையாக உட்கார்ந்து அழுது ஜெபித்தாலோ கடைசியாக அந்த கல்லூரியவே அசைக்கக்கூடியவளாய் தேவன் அவளை மாற்றினாரோ, அதே போல இந்த கல்லிடை குறிச்சி பகுதியை உன்னை கொண்டு, உன் குடும்பத்தை கொண்டு, உன் ஊழியத்தை கொண்டு, உன் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் அசைக்கதான் கர்த்தர் போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. ஆமென். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிற. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யார் ஒருவராகிலும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எங்க கிராமத்துல முதல் முறையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டது நான் தான். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக ஊழியத்துக்கு வந்தது நான் தான். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் பயங்கரமான பிரச்சனைகள், பைபிளை தூக்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். பைபிளை தூக்கி இறங்கி வர முடியாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் என்னை ரட்சித்த அதே தேவன் ஏன் இந்த கல்லிடை குறிச்சி பகுதியை ஆண்டவர் அசைக்கப்பட முடியாது? தேவன் அசைக்கதான் போகிறார். தேவன் அசைக்கதான் போகிறார். உன் ஜெபம், உன் கண்ணீர், ஆமென், உன்னுடைய உபவாசம், ஆமென், உன்னுடைய தியாகம், உன்னுடைய அர்ப்பணிப்பு ஒருபோது வீண் போகாது மகளே. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் அழகா சொன்னார், இனி என் வார்த்தைகளிலே ஒன்றாக என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. ஆமென். நோ டிலே. ஆண்டவர் ரட்சிக்க தான் போகிறார். ஆமென். உன் கிராமத்துக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். ஓ, உன் கிராமத்துக்காக நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் கிராமம் ரட்சிக்கப்படாதா? என் கிராமத்திலே ஆண்டவர் ரட்சிப்பை தரமாட்டாரா என்று சொல்லி இந்த கிராமத்தின் ரட்சிப்புக்காக நீ ஜெபிக்கிறாய். ஆமென். உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நீ ஜெபிக்கிறாய். ஆமென். உன் கணவனுடைய ரட்சிப்புக்காக நீ ஜெபிக்கிறாய். உன் பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக நீ ஜெபிக்கிறாய். ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை இந்த கல்லிடை குறிச்சி காண போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா.
என் கண்கள் பெரிய ஆத்தும அறுவடையை காண போகிறது. ஆமென். இந்த பகுதி ஆமென் விக்கிரகங்களால் நிறைந்த பகுதி தான், பாரம்பரிய கட்டுகளினால் நிறைந்த பகுதி தான். ஆனாலும் ஆண்டவர் இந்த அஸ்திபாரத்தை எல்லாம் அசைக்கும்படியாக தேவன் உனக்கு பலன் தருவாராக. ஜீசஸ் ஹalleluya. அவருடைய ரட்சிப்பு என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம், உன்னுடைய முழங்கால் தேய தேய ஆமென் உன் கண்ணீர் இருந்து கண்ணீர் வடிய வடிய ஆண்டவர் எப்படி ஆகிலும் இந்த பகுதியிலே பெரிய ரட்சிப்பை தேவன் தரப்போகிறார். ஸ்தோத்திரம். 50ஆம் சங்கீதம் 50ஆம் சங்கீதம் அதிலே 16ஆம் வசனத்தை 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நானோ தேவனை நோக்கி என்ன செய்வேன், கூப்பிடுவேன், அவர் என்ன செய்வார், ரட்சிப்பார். ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 55 ஸ்தோத்திரம் சங்கீதம் 55:16 ஆமென். நானோ தேவனை நோக்கி என்ன செய்வேன், கூப்பிடுவேன். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, ரட்சிப்பார். ஆமென். ரட்சிப்பு தூரமா இருப்பதில்லை, ரட்சிப்பு தூரமா இருப்பதில்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. அந்த தாவீதின் குமாரனே என்று சொல்லி அந்த பர்தீம் என்கிற குருடன் இயேசுவை கூப்பிட்டது போல இன்றைக்கு நீ கூப்பிடுவாய் என்று சொன்னார். உன்னுடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பு ஆமென் இந்த கிராமத்தின் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவருடைய ரட்சிப்பு என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. எல்லாரும் கர்த்தர் தொட போகிறார், எல்லாரும் கர்த்தர் ரட்சிக்க போகிறார். அதற்காக தான் இந்த இரவு ஜெபம். ஆமென். இந்த இரவிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் உறங்கி தூங்கி தன்னுடைய செல்வ செழிப்பிலே ஆமென் கழித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நீங்களும் நானும் ஆமென் திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதான ஆமென் ஒரு தேவ பிள்ளைகளாக இந்த இடத்துல நிற்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு எஸ்தர் ராஜாத்தி தன் ஜனத்துக்காக அழுது புலம்பினாலே ஆமென், அந்த எஸ்தர் ராஜாத்தியை போல ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ எழும்புவாய் என்று சொன்னால், இந்த கிராமத்தில் எழும்புவாய் என்று சொன்னால், ரட்சிப்பு தூரமாய் அல்ல. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரட்சிப்பதற்கு ஆண்டவருக்கு தடையே இல்லை. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லோத்துக்காக ஆபிரகாம் கண்ணீர் விட்டான். ஆமென். லோத்துக்காக ஆபிரகாம் கண்ணீர் விட்டான். சோதோம் கோமராவிலே இருந்த அந்த ஆமென் ஸ்தோத்திரம் அந்த லோத்தினுடைய குடும்பத்திற்காக ஆபிரகாம் திறப்பிலே நின்றான். ஆமென். அவனுடைய திறப்பிலே நின்று ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் தாம் பதில் தந்து மகா பெரிய அழிவுக்கு இந்த லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்தார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு கூட அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திறப்பிலே நின்று சுவரை அடைக்கத்தக்கதான ஒரு மனுஷனை தேடினேன். ஆமென். இன்னைக்கு பாட்டு பாடுகிறவங்க இருக்கிறாங்க ஐயா, நல்ல கவனிங்க. இசைக்கருவி வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஐயா, பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற மனிதன் யார் தெரியுமா? ஜெபிக்கிறவனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் ஜெபிக்கிறவனை எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற சபையை தேவன் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற ஆத்துமாவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். உன்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவாராக. ஸ்தோத்திரம் டாக்டர். ஆமென் ஸ்தோத்திரம். ஆகவே தான் சொன்னார், என் வார்த்தைகளிலே இனி ஒன்றாகில் என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் எது தாமதிப்பதில்லை? அழகாக சொல்லுகிறார், என் ரட்சிப்பு என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. எல்லாரும் கர்த்தர் ரட்சிக்க போகிறார். அவருடைய ரட்சிப்பு விலையேறப்பட்டது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அவருடைய இரத்தத்தை சிந்தி ஆமென் சிலுவையிலே 3 ஆணிகளால் தொங்கப்பட்டு கடைசி சொட்டு இரத்தத்தையும் மனு குலத்தினுடைய மீட்புக்காக சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தம் ஆமென் அந்த சிலுவை பாடி அந்த கல்வாரி தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த பகுதியிலே அநேகரை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Praise the Lord. Hallelujah. ரட்சிப்பு என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. ஃபர்ஸ்ட் ஆமென். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆபகுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபகுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன்.
ஆபகுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது எது தாமதிப்பது இல்லை என்று சொன்னால், இந்த ஆபகுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை வாசிக்கும் போது, குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்? காத்திரு. சொல்லுகிறார், அது நிச்சயமா என்ன செய்யும்? வரும். கடைசியில் சொல்லுகிறார், அது என்ன செய்வதில்லை? சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. எது தாமதிப்பதில்லை? இரண்டாவதாக தேவன் நமக்கு தந்த தரிசனம், ஆமென், ஒருபோதும் தாமதிப்பதில்லை. ஸ்தோத்திரம். என்ன தரிசனத்தை ஆண்டவர் இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு தந்தாரோ, ஊழியத்தில் ஆண்டவர் என்ன தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரோ, அந்த தரிசனம் என்ன செய்வதில்லை? சொல்லுங்கள், நோ டிலே. ஆமென், தாமதிப்பதே இல்லை. என்னென்ன தரிசனம் தரிசனம் தரிசனம். ஆண்டவர் ஊழியத்தை குறித்த தரிசனம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான தரிசனம். இந்த தரிசனங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி ஆண்டவர் தரதான் போகிறார். ஆமென். தரிசனம் பொய் சொல்லாது. தரிசனம் என்ன சொல்லாது? பொய் சொல்லவே சொல்லாது. தரிசனம் தரிசனம் நிறைவேறும். ஆமென், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனம்னா என்ன தெரியுமா? ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலே காணுவது தான் தரிசனம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சொல்லுங்க, ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலே காணுவதுதான் என்னது? சொல்லுங்கள், தரிசனம். ஸ்தோத்திரம். தரிசனம் என்பது வேறு, சொப்பனம் என்பது வேறு. நல்ல கவனிங்க. இரவிலே தூங்கும் போது வரக்கூடியதா என்ன? சொல்லுங்கள், சொப்பனம். இஸ் a dream என்று சொல்வார்கள். இஸ் a vision, ஒரு தரிசனம். ஆமென். இது எப்ப நடக்குது தெரியுமா? ஜெபித்து கொண்டிருக்கும் போது. நல்ல கவனிங்க. ஜெபித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய கண்களிலே ஆமென் ஒரு காட்சி, நம்முடைய கண்களிலே ஒரு தரிசனம், ஒரு காட்சி. ஆமென். இப்ப வருது பாத்தீங்களா? இதுதான் தரிசனம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிறைய பேர் தரிசனத்தை சொப்பனம்னு சொல்லுவாங்க, சொப்பனத்தை தரிசனம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுகிற காரியம், ஆமென், ஸ்தோத்திரம், தரிசனம். ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலே காணுவது தான் என்ன? சொல்லுங்கள், தரிசனம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எதிர்காலத்தை குறித்து தேவனால் கொடுக்கப்படுவதுதான் தரிசனம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆணுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் இந்த ஆபகுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், அருமையானவர்களே, குறித்த காலத்துக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். முடிவிலே அது விளங்கும். அது என்ன சொல்லாது? பொய்யே சொல்லாது. ஆண்டவர் என்ன தரிசனத்தை இந்த வருஷத்தில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாளிலே கர்த்தர் என்ன தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. தரிசனம் பொய் சொல்லாது. ஆமென். தரிசனம் பொய் சொல்லாது, அது நிறைவேறும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட உடனே ஆண்டவர் என்ன தரிசனத்தை அன்பு பிள்ளையே உனக்கு தந்தாரோ, உங்களுக்கு தந்தாரோ, அதை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அது என்ன செய்வதில்லை? சொல்லுங்க, தாமதிப்பதே இல்லை. நிறைவே நினைக்கிறேன், இன்னும் என் தரிசனம் நிறைவேறலையே. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்,
உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? உனக்கு நான் கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தாமதிப்பது இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். 5 தரிசனம் உண்டு. 5 தரிசனம். முதலாவது தன்னை குறித்ததான தரிசனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன தரிசனம்? தன்னை குறித்ததான தரிசனம். நான் யார், நான் யார் அப்படிங்கிற தன்னை குறித்ததான தரிசனம். ஆமென். உன் தலையிலே தேவனுடைய அபிஷேகம் என்னும் தைலம் கிரீடம் இருக்கு. ஸ்தோத்திரம். நீ நினைக்கிற நீ சாதாரணவன் நினைக்கிற. ஆமென். தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உன் தலையில் மேல் இருக்கிற. ஸ்தோத்திரம். அப்ப நாம யாருன்னு சொன்னா தன்னை குறித்ததான தரிசனம். ஸ்தோத்திரம். நான் ஒரு கிராமத்தில் தான் ஊழியம் செய்கிறேன். 35 வருஷமா ஊழியம் செய்கிறேன். ஒரு நாளாகிலும் அந்த டீ கடையில் போய் டீ குடிச்சது கிடையாது. டீ குடிச்சது கிடையாது. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். நம்ம தரிசனத்தை நம்ம இழந்து போய்விடக் கூடாது. நான் யார்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவருடைய விலையேறப்பட்ட அபிஷேகம் தலையில் மேலே இருக்கிறது. ஆமென். நீ தேவனுடைய ஊழியக்காரன், நீ தேவனுடைய மனுஷி, நீ தேவனுடைய பிள்ளை. தீர்க்கதரிசி அபிஷேகம் உன் தலையில் மேல இருக்கிறது. நீ தீர்க்கதரிசனம் பேச வேண்டியவன், நீ தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டியவன். ஸ்தோத்திரம். தன்னை குறித்ததான தரிசனம் இன்னைக்கு இல்லையா? நத்திங். இன்னைக்கு இல்லை. வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. உன்னுடைய மேல விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். வேண்டாத இடத்துக்கெல்லாம் போகாத, அங்க ஓடாத, இங்க ஓடாத. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளு. அவர் சொன்ன வார்த்தையை கேளு. தன்னை குறித்ததான ஒரு தரிசனம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவை உடையவன், நான் தேவனை உடையவன். ஆமென். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாக அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஸ்தோத்திரம். அவன் தன்னை குறித்ததான தரிசனம். ஆமென். ஸ்தோத்திரம். 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியினுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமலும் உன் மேல அபிஷேகம் இருக்கிறது. வேண்டாம். ஆமென். ஆமென். தன்னை குறித்ததான தரிசனம். தன்னை குறித்ததான தரிசனம். நீ யார்? ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை தேவன் உண்மையில வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் யார்? ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் யார்? ஸ்தோத்திரம். தன்னை குறித்ததான ஒரு தரிசனம். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போக வேண்டாம். ஆவியானவரே, என் மேல விசேஷித்த அபிஷேக தைலம் என்னும் அந்த கிரீடம் என் தலையில் மேல இருக்கிறது. ஆனாலும் உன் அபிஷேகத்தை இழந்து போகாதே. வேண்டாத காரியத்தில் தலையிடாதே. வேண்டாத காரியத்தில் ஓடாத. வேண்டாத காரியத்தில் உன் அபிஷேகத்தை செயலந்து பண்ண போகாதே. ஸ்தோத்திரம். தன்னை குறித்ததான என்னது சொல்லுங்கள், ஒரு தரிசனம் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன தெரியுமா? குடும்பத்தை குறித்ததான தரிசனம். எதை குறித்ததான தரிசனம்? குடும்பம். இஸ் எ ஃபேமிலி. ஆமென். குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி விசாரிப்பான்? எப்படி விசாரிப்பான்? உன் ஃபேமிலியை நடத்தணும், உன் குடும்பத்தை நீ நடத்தணும், உன் பிள்ளைகளை நீ நடத்தணும். சரியான விதத்தில் பிள்ளைகளை நடத்தணும், குடும்பத்தை நடத்தணும். குடும்பத்தை குறித்ததான தரிசனம் எனக்கு தேவை. 5 தரிசனம் சொல்ல போறேன், அதை படி நீங்க நடங்க. குடும்பம் இன்னைக்கு ஃபேமிலி. ஸ்தோத்திரம். நிறைய குடும்பம் உடைஞ்சி சின்ன பின்னமா கிடக்குது. ஸ்தோத்திரம். எங்க ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, ஊரை சொல்ல விரும்பல. அப்பா டிபிஎம் சபைக்கு போறார். அப்பா எந்த சபை? டிபிஎம் போறாரு. அம்மா சிஎம்எஸ்க்கு போறாங்க. பிள்ளைகள் எல்லாம் ஐபிசி போறாங்க. இப்போ அந்த வீட்டில் ஒரு டெத் ஆயிட்டு. இப்போ எந்த ஊழியக்காரன் நிற்பான்னு என்ன செய்யலை தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. குடும்பம்
குடும்பத்தை குறித்ததான தரிசனம். பிசாசுடைய நோக்கம் என்ன? குடும்பத்தை உடைக்கணும், குடும்பத்தை சிதறடிக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆமென் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். ஆமென். குடும்பத்தை சரியா நடத்தணுங்க. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டருடைய பிள்ளைகிட்ட கேட்க, டேய் என்ன படிச்சிருக்கிற? 8ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கிறேன் அப்படிங்க. 8ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கேன். என்ன வேலை பார்க்க? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா. உங்க அப்பா என்ன பார்க்குறாரு? எங்க அப்பா பாஸ்டர் அப்படிங்க. நல்ல கவனிங்க, பிள்ளைகளை சரியான விதத்தில் நம்ம நடத்தணும். நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்னத்தை உண்டு பண்ணினான்? பேழையை உண்டு பண்ணினான், குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. பிரியமான தேவனே, உன் குடும்பத்தை நீ சரியா நடத்தினா போதும், உன் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம். நிறைய பேர் இருக்கிற மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், குடும்பத்தை சரியா நடத்தல. ஸ்தோத்திரம். குடும்பத்தை குறித்ததான தரிசனம் இன்னைக்கு நிறைய பேர் இழந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். நீங்க வீட்டில் போய் வாஸ்து பாருங்க, பைபிள் வாஸ்து பாருங்க. என்னாகமம் 26ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாஸ்து பாருங்க. நீங்க அதுல பார்த்தீங்கன்னா குடும்பம் 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 இருக்கு. என்னாகமம் 26ஆம் அதிகாரத்தை நோட் பண்ணி வச்சுக்காங்க. தயவு செய்து அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு காலையில ஆமென் அதிகாலையில நீங்க ஜெபம் பண்ணும்போது, வேத வாசிக்கும் போது என்னாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதுல குடும்பம் 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சரியான விதத்தில் குடும்பத்தை நடத்தணும். ஸ்தோத்திரம். குடும்ப தரிசனம் இன்னைக்கு தேவை. தன் குடும்பத்தை குறித்ததான தரிசனம் நமக்கு இன்னைக்கு வேணும். ஸ்தோத்திரம். மனைவியை நேசிக்க முடியல, பிள்ளைகளை நேசிக்க முடியல, சரியான விதத்தில் நடத்த முடியல. கேட்டா பெரிய ஊழியக்காரர். ஸ்தோத்திரம். என்ன ஊழியக்காரர்? தன் சொந்த குடும்பத்தை நடத்தணும். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. முதல்ல தன்னை குறித்ததான தரிசனம். இரண்டாவது எதை குறித்ததான தரிசனம்? குடும்பத்தை குறித்ததான தரிசனம். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது என்ன தெரியுமா? எதிர்காலத்தை குறித்ததான தரிசனம். ஆமென். அல்லேலூயா. என்னது சொல்லுங்க? எதிர்காலத்தை குறித்ததான தரிசனம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? என்னடா அப்படி சொல்லுங்க. எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்ததான தரிசனம் இன்னைக்கு நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். என் பிள்ளை மாடு மேய்ச்சாவது எனக்கு கஞ்சி ஊத்துவான்னு சொல்லாத. ஸ்தோத்திரம். அது ஒன்ஸ் அப்பான் எ டைம். என் பிள்ளைகளை டாக்டர் ஆக்குவார், இன்ஜினியர் ஆக்குவார், என் பிள்ளைகளை ஒரு சயின்டிஸ்ட் ஆக்குவார், என் பிள்ளைகளை ஒரு உயர்ந்த பதவி கொண்டு போவார், என் பிள்ளைகள் நல்ல உயர்ந்த பட்டாதாரியாய் கர்த்தர் மாற்றுவார். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்முடைய எதிர்காலம் சரியாக இருக்கணும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாக்கோபு சொல்லுகிறான், நான் கோலும் கையுமாக போனேன். ஸ்தோத்திரம். ஆனா நிறைய பேர் எப்படி பாடுறாங்க? வெறுங்கையாய் போனேன் அப்படின்னு. ஆனா ராத்திரி படுத்திருக்கிறான், எழும்புகிறான், ஒரு கல்லை எடுத்து நிமிர்த்து வைக்கிறான், தலையானாய் வைத்த கல்லை நிமிர்த்து வைக்கிறான். அந்த கல்லுக்கு என்ன ஊற்றுகிறான்? எண்ணெய் ஊற்றுகிறான். என்ன எப்படி வந்துச்சு? என்ன எப்படியா வந்துச்சு? ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. தன் எதிர்காலத்தை குறித்ததான தரிசனம். ஸ்தோத்திரம். வெறுங்கையாய் போகல யாக்கோபு. வெறுங்கையாய் போகல. ரெபேக்காள் நல்ல ஒரு தாய், அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து தான் அனுப்பினாள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் பாடினாலும் நம்ம பாடிட்டோம், சரி சந்தோஷம், அதெல்லாம் வேண்டாம். பிரியமானவர்களே, நான் கோலும் கையுமாக போனேன். ஸ்தோத்திரம். ஃபியூச்சர், நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலம் எப்படி இருக்கணும், எதிர்காலத்தை குறித்ததான தரிசனம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட தரிசனத்தை இழக்கிறோம் நாம. இன்றைக்கு தேவ பிள்ளையே, எதிர்காலத்தில் தேவன் நம்மை இப்படியே வைக்க மாட்டார். இதை விட தேவன் பல மடங்காய் உங்களை என்னை ஆசீர்வதித்து உயர்த்ததான் போகிறார். ஸ்தோத்திரம்.
எத்தனை பேர் விசுவாசிக்கங்க? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கங்க? ஹல்லேலூயா. நான் இந்த வேத புத்தகத்தை எடுத்து 1992 வருஷத்துல முழு நேர ஊழியத்துக்காக இறங்கி வரும்போது எங்க ஊர்ல உள்ள நிறைய பேர் சொன்னாங்க, பிச்சை எடுக்க போறான், தர்மம் எடுக்க போறான் என்று சொன்னார்கள், கேலி பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். ஆனா நான் சொன்னேன், ஸ்தோத்திரம், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படிதாங்க பைபிள் எடுத்துட்டு வரும்போது, அந்த பேக்கை தூக்கிட்டு வரும்போது, ஸ்தோத்திரம், ஒரு சகோதரி என்ன பார்த்து சொன்னாங்க, பொழப்பு இல்லாம போறான், ஒரு மண்வெட்டி இல்லையா, ஒரு மண்வெட்டி செஞ்சு ஊழிய அவன் வேலை செஞ்சு வேலை செய்யலாம்னு சொல்லி பரியாசம் பண்ணினா. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, 35 ஆண்டு காலங்கள் என்னை ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் ஒருபோது என்ன செய்யவில்லை, காணவில்லை. ஆமென். நீதிமானை போல கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எல்லாரும் நினைச்சாங்க அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ், இதோடு முடிந்தது, இவள் வாழ்க்கை இதோடு முடிந்தது, இவன் வாழ்க்கை இதோடு முடிந்தது, அவ்வளவுதான் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய கண்களின் மத்தியிலே கர்த்தர் என்னை, ஆமென், ஸ்தோத்திரம், பிரகாசிக்க பண்ணினார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவாராக. ஆண்டவர் எந்த இடத்துல கூனி குருவி வந்தாயோ அந்த இடத்துல சாட்சியாக தேவன் நிறுத்துவாராக. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எதை இழந்தாலும் உன் தரிசனத்தை இழக்காத. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். 3 தரிசனம். ஒன்று தன்னை குறித்ததான தரிசனம், 2வது குடும்பத்தை குறித்ததான தரிசனம், 3வது ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறித்ததான தரிசனம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்ததான தரிசனம். ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். 4வது ஊழியத்தை குறித்ததான தரிசனம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஊழியம் என்பது சாதாரண காரியம் அல்ல. என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு உன்னை, என்னை, உங்களை, என்னை ஆண்டவர் தாயின் கருவிலே கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லாரும் நினைச்சிருக்கிறாங்க மைக்கை பிடிச்சு பேசுறதா ஊழியம்னு நினைக்கிறாங்க. நோ. நான் என் சபையாருக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? சபையில, ஆமென், ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் நீ கனத்துக்குரியவன். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒரு பெரிய பாஸ்டர் நெல்லையில் இருக்கிறார். அவர், ஆமென், ஸ்தோத்திரம், துதியின் கோட்டை பாஸ்டர் ரத்னம்பால் அவருடைய மனைவி. நாகர்கோயிலே இந்த பாஸ்டர் அந்த சர்ச்சில் பாய் போட்ட நபர். நல்ல கவனிங்க, சாட்சியாய் சொல்லுகிற பாய் போட்ட நபர், சபையை பெருக்கிற நபர். பிரியமானவர்களே, பணிவிடை ஊழியத்தை செய்த மகள். ஆமென். இன்றைக்கு எல்லாரும் பாஸ்தமான கையெடுத்து ஸ்தோத்திரம் போடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம் டாக்டர். சபையில் எல்லா வேலையும் செய்யணும், எல்லாவற்றையும் செய்யணும். பணிவிடை, பணிவிடை. ஆமென். ஸ்தோத்திரம். தி ஃபர்ஸ்ட், ஆமென், முதலாவது பணிவிடை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பணிவிடை. ஆண்டவரே, இன்னைக்கு எல்லாரும் மைக்க படிக்க ஆசைப்படுறீங்க இல்ல? ஆமென். ஆண்டவர் கழுதையை கொண்டு கூட கர்த்தர் பேசுவார். ஸ்தோத்திரம். பைபிள்ல 2 மிருகம் பேசிச்சு. முதலாவது சர்ப்பம் பேசினது, ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் பேசினது. 2வது, ஆமென், ஆமென், மதிகேட்டை திருத்தின கழுதை, பீலையாமுடைய மதிகேட்டை திருத்தின கழுதை. கழுதை கூட பேசையா. ஸ்தோத்திரம் டாக்டர். நான் வேதாகம கல்லூரியிலே வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஒரு பாயிண்ட் தான் எடுப்பேன். ஒரு பையன் அப்படியே லேப்டாப்ல, பாஸ்டர் பாருங்க 10 பாயிண்ட் வந்துட்டு அப்படிமா. ஸ்தோத்திரம். அவ்வளோ திறமைகள்லாம் இருக்குது. ஆனா ஊழியத்திற்கு எது தேவை? பணிவிடை. ஸ்தோத்திரம். பணிவிடை தேவை. சாமுவேல் பணிவிடைக்காரனாக இருந்தான். ஏலிக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அந்த யோவான் ஸ்நானகன் உம்முடைய பாதரட்சின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி. ஆமென்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தை குறித்ததான ஒரு தரிசனம் இன்றைக்கு நமக்கு தேவை. உன் கையில ஒரு சின்ன ஊழியத்தை தந்திருக்கிறார், சண்டே கிளாஸ் ஊழியத்தை, சிறுவர் ஊழியத்தை தந்திருக்கிறார். அந்த ஊழியத்தில் உண்மையா இரு. ஸ்தோத்திரம் டாட். அந்த ஊழியத்தை கொண்டு கர்த்தர் உன்னை பெரியவளாய் கர்த்தர் மாற்ற போகிறார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். சாப்பாத்தின் குமாரனாகிய ஆமென் ஸ்தோத்திரம் எலிசா எலியாவின் கைகளுக்கு என்ன வார்த்தான் சொல்லுங்கள்? தண்ணீர் வார்த்தான். ஆமென். அவனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை கர்த்தர் செய்தாரே. உனக்கு தந்த ஊழியத்தில் நீ உண்மையாக இருக்கிறாயா? உன் ஊழிய தரிசனத்தை நிறைவேற்றி இருக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பியே, தேவன் உன்னை ஊழியத்திற்கென்று தேவன் உன்னை அழைத்தார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். மகளே, உன்னை தேவன் ஊழியத்துக்கென்று தேவன் அழைத்தார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஓடி ஓடி போகிறாய். ஸ்தோத்திரம். நீ எந்த இடத்திற்கு போனாலும், ஆமே, வானத்துக்கு ஏறினாலும், பாதாளத்தில் உன் படுக்கையை போட்டுக்கொண்டாலும், அங்கேயும் கர்த்தருடைய கரம் உன்னை கண்டுபிடித்து இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய வைப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இதை குறித்ததான தரிசனம் சொல்லுங்க. ஊழியத்தை குறித்ததான தரிசனம். ஆமென். ஊழியத்தை நிறைவேற்றணுங்க. ஸ்தோத்திரம். ஊழியத்தை நிறைவேற்றணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். சும்மா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். உன் பட்டயத்தை சும்மா போடாத. ஆமென். எடுத்து பயன்படுத்து. ஆண்டவருக்காக பயன்படுத்து. ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவார் ஆண்டவர். ஆமென். நீ ஜெபிக்கும் போது வியாதிகள் ஓடும். நீ ஜெபிக்கும் போது பிசாசுகள் ஓடும். உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்ய போகிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம் டாக்டர். உனக்கு தந்த வாக்கு தத்தங்களை, உனக்கு தந்த தரிசனங்களை தேவன் நிறைவேற்றி தருவாராக ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆமென். 4 தரிசனத்தை சொன்னேன். தன்னை குறித்ததான சொல்லுங்க தரிசனம், குடும்பத்தை குறித்ததான தரிசனம், எதிர்காலத்தை குறித்ததான தரிசனம், ஊழியத்தை குறித்ததான தரிசனம், லாஸ்ட் ஆத்துமாக்களை குறித்ததான தரிசனம். ஆமென், ஹல்லேலூயா. எதை குறித்ததான தரிசனம்? ஆத்துமாக்களை குறித்ததான தரிசனம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஏசாயா 43ஆம் அதிகாரம், அதிலே 4வது வசனத்தை வாசியுங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், ஆகையால், நல்ல கவனிங்கள், ஆகையால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு தரிசனம் எனக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க எல்லாரும் ஹல்லேலூயா. உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக. ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம் இல்லாம ஊழியத்தில் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. ஆத்துமாக்களை குறித்ததான தரிசனம். ஸ்தோத்திரம். ராகேல் ஒரு இடத்துல சொல்லுகிறா, எனக்கு பிள்ளையை தாரும், இல்லைன்னா என்ன செய்யறேன்? சாகிறேன். அது அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு ஆத்துமாவை தாரும். ஒரு சகோதரி ஜோமணினார்கள், நன்றாக ஜோமணினார்கள். அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, எனக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே சொட்டுன்னு வந்துட்டு, வெறுமையான இடத்தை கர்த்தர் நிரப்பணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் டாட். அந்த வார்த்தை மிகவும் தொட்டது. ஸ்தோத்திரம் டாட். நல்ல கவனிங்கள் பிரியமானலே. ஸ்தோத்திரம் டாகட்டும். ஆத்தும தரிசனம் இன்றைக்கு நமக்கு தேவை. ஆத்துமாக்களை குறித்த தரிசனம் இன்றைக்கு தேவை. ஆத்துமாக்களை குறித்த அந்த பாரம், அந்த ஆத்தும தரிசனம் எல்லா சபைகளுக்கும் இன்றைக்கு உருவாகும்படியாக நம்முடைய ஜெபம் எழும்பட்டும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க எல்லாரும் ஹல்லேலூயா. எதை குறித்ததான தரிசனம்? ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. புதிய புதிய ஆத்துமாக்களை தாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆறுமுகநேரி என்கிற பகுதியில் ஒரு நாள் ஊழியத்துக்கு நான் அழைக்கப்பட்டு போகிறேன். அங்கே என்னுடைய காரில் நான் போய் கொண்டிருக்கும் போது பக்கத்தில் திருச்செந்தூர் என்கிற ஒரு
பெரிய ஒரு நகராட்சி. அந்த பகுதியிலே மக்கள் திரளாக போகிறார்கள். ஒருவனுடைய காலில் ரத்தம் வடிகிறது. நான் பார்த்தேன், கார்ல இருந்து பார்த்தேன். ஒரு மனுஷனுடைய காலில் இருந்து ரத்தம் சொட்டு 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 வடிகிறது. காலில் செப்பல் இல்லை, வெறும் காலாய் அவன் நடந்து கொண்டிருக்க ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான். அப்படியே நடக்கவில்லை, அவன் ஓடிக்கொண்டே போகிறான். ஸ்திரீகளையும் புருஷர்களையும் பார்க்கிறேன், அப்படியாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நான் கார்ல உட்கார்ந்து அப்படியே ஜெபித்தேன், ஆண்டவரே இவர்களை மீட்க மாட்டீரா, இவர்களை சந்திக்க மாட்டீரா, ஒரு ஆத்தும அறுவடையை இந்த பட்டணம் காணாதா இயேசுவே என்று சொல்லி கண்ணீர் விட்டேன். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஆத்தும தரிசனத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். மொர்தெகாய் சொல்லுகிறான் எஸ்தரை பார்த்து, இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பும் ஆமென் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எஸ்தரே, இந்த ராஜ மேன்மை ஆண்டவர் ஏன் தந்திருக்கிறார்? உனக்கு நல்ல பைக் தந்திருக்கிறார். எதற்கு? நல்ல காரை தந்திருக்கிறார். நல்ல வீட்டை ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல பொருளாதார வசதி ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல வசதி வாய்ப்புகளை தேவன் தந்திருக்கிறார். ஏன் சுகமா படுத்து உறங்குதுக்கா? நோ நோ. ஸ்தோத்திரம். அதை கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம், அதை கொண்டு அநேகர் ரட்சிக்கும்படியாக தான் இந்த ராஜ மேன்மை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க எல்லாரும் ஹல்லேலூயா. இந்த ராஜ மேன்மை, இந்த அரசாங்க உத்தியோகம், இந்த படிப்பு, இந்த கல்வி, ஆமென், இந்த வசதி, இந்த வாய்ப்பு, இந்த தோட்டம், இந்த துறவை ஏன் தந்தார் ஆண்டவர்? அதை கொண்டு ஆண்டவருக்கு எதையாகிலும் ஒன்றை செய்யணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க சபையில் ஒரு சின்ன பையன் தான், 7ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். பிராங்க்லின் அவன் பேரு. ஸ்தோத்திரம். சின்ன பையன் 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவங்க வீட்டில் ஒரு சண்டே மீட்டிங். ஸ்தோத்திரம். அப்போ அவன் தம்பி சொல்றான், பாஸ்டர் மாமா ஸ்பீக்கர் எடுத்துக்காங்க, பாஸ்டர் மாமா கீபோர்டு எடுத்துக்காங்க, வீட்டில் ஆமென் நீங்க என்ன செய்யுங்க. அவன் சொல்றான், இந்த கிராமத்தில் நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க மாமா அப்படிங்கிறான். ஸ்தோத்திரம். பாஸ்டர் மாமா சுவிசேஷம் சொல்லுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க, நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல கீபோர்டு வாசிங்கன்னு சொல்றான். எனக்கு ஆச்சரியமா போச்சுட்டு, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு தாகம், ஒரு ஆத்தும புரட்சி வரும் என்று சொன்னார். தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு கர்த்தர் ஆமென் பெரிய காரியங்களை செய்வதற்கு, ஆத்தும அறுவடையை காண்பதற்கு கர்த்தர் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் உன்னை பயன்படுத்த போகிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தரிசனம் நிறைவேறும். ஆண்டவர் தரிசனத்தை நிறைவேற்றி தருவார் ஆண்டவர். ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரமாக. ஆமென் 26ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்படியா கேட்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், அகிரிப்பா ராஜாவே, நல்ல கவனிங்க, ஒரு ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், அகிரிப்பா ராஜாவே ஸ்தோத்திரம், கேளும், தேவனுடைய வார்த்தையை கேளும். நான் அந்த பரம தரிசனத்திற்கு என்ன செய்யவில்லை சொல்லுங்க, கீழ்ப்படியவே இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாதவனாய் இருக்கவே இல்லை. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் அந்த பரம தரிசனத்துக்கு அப்படியாக கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லுகிறான். நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறான். அநேக பேர் இன்றைக்கு ஆண்டவர் தந்த அந்த பரம தரிசனத்தை இழந்து அந்த பரம தரிசனத்தை பறிகொடுத்து வாழுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பரம தரிசனத்தை ஆமென் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த பரம தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நம்ம கீழ்ப்படிதல் மிக மிக ஒரு அவசியமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது, ஆமென், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை புறப்பட்டு விட்டு ஆமென் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய்,
போ என்று சொன்னார். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேசத்தை உன் இனத்தை விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய், வா என்றார். ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே போ என்று சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை வா என்று சொன்னார். வா என்று சொன்னாலும் கீழ்ப்படியணும், போ என்று சொன்னாலும் கீழ்ப்படியணும், உட்கார் என்று சொன்னாலும் கீழ்ப்படியணும், எழுந்திரு என்று சொன்னாலும் கீழ்ப்படியணும். யாருடைய வாழ்க்கையில் அந்த பரம தரிசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். பைபிள் அதிகமான தரிசனங்களை பெற்றவன் தானியேல். ஸ்தோத்திரம். டாக்டர், அதிகமான தரிசனங்களை பெற்றவன் தானியேல். அந்த தானியேலுடைய வாழ்க்கையை, ஆமென், தானியேலின் புத்தகத்தை வாசிக்கும் போது அதிக தரிசனங்களை வெளிப்பாடுகளை பெற்றவன் தானியேல். ஸ்தோத்திரம். அந்த தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் இருக்கிறது. தானியேல் 1:8 சொல்கிறார், ராஜாவின் போஜனத்தாலும் அவர் பானம் பண்ணுகிற திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் என்ன பண்ணான் சொல்லுங்கள், தீர்மானம் பண்ணினான். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில தரிசனம் இன்றைக்கு நிறைவேறணும். ஸ்தோத்திரம். அந்த தரிசனம் தாமதிப்பதில்லை. எல்லா தரிசனத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், நிறைவேற்றி தருவார் ஆண்டவர். அதான் சொன்னார், என் வார்த்தைகளிலே இனி ஒன்றாயிலும் என்ன செய்வதில்லை, தாமதிப்பதில்லை. எது தாமதிப்பதில்லை? ஒன்று, ரட்சிப்பு என்ன செய்வதில்லை, தாமதிப்பதில்லை. இரண்டாவதாக என்னது, ஆமென், தரிசனம் என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. லாஸ்ட், மூன்றாவதாக அதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எது தாமதிப்பதில்லை? ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். எபிரேயர் 10:37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், அவர் தாமதம் பண்ணார். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை என்று சொன்னேன். இரண்டாவதாக தரிசனம் தாமதிப்பது இல்லை என்று சொன்னேன். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எது தாமதிப்பதில்லை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இனி தாமதிப்பது இல்லை. அவருடைய வருகைக்குரிய எல்லா அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, அருமையான சபையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் சொல்லுகிறான், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே அவர் வரப்போகிறார். அவருடைய வருகை என்ன செய்வதில்லை, தாமதிப்பது இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம் சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது, வருகிறது வருகிறது வருகிறது. ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 3 முறை இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒருவேளை நீ நினைக்கலாம், இன்னும் வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையே, இனி அவருடைய வருகை என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பதில்லை. ஸ்தோத்திரம். 2 பேதுருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், ஆமென், ஒருவர் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, ஆமென், நம்மேல் ஆமென் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் தாமதிக்கிறார்?
எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன் தாமதிக்கிறார்? எல்லாரும் ஞானஸ்நானம் பெறணும். ஏன் தாமதிக்கிறார்? எல்லாரும் பரிசுத்தாயை பெறணும். ஏன் தாமதிக்கிறார்? எல்லாரும் வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளையே, ஆணுடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. ஆம், இனி நாட்கள் செல்லாது, காலங்கள் செல்லாது. அருமையானே, உலகத்திற்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி 12 சீசர்கள் கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே. அந்த இயேசு கிறிஸ்து அருமையாய் சொல்லுகிறார், ஆமென், பிரியமானே, யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் வரும், அன்பு தணிந்து போகும், ஆமென், பாழாக்கிற அருவருப்பு, ஆமென், ஆலயத்திலே காணப்படும், ஆமென், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அப்போது முடிவு வரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய, ஆமென், வருகைக்குரிய அடையாளத்தை இயேசு கிறிஸ்து, ஆமென், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். விசுவாசியே ரட்சிக்கப்படு. ஞானஸ்நானம் எடுக்காதவர்களே ஞானஸ்நானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தாய் பெறாதவர்களே பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையா? தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டுடைய வருகைக்கு உங்களை தகுதிப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேத புத்தகத்திலே 2 காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை என்னோடு கூட நீங்கள் கைகளிலே எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 34, 35, 36 வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரியை திரிக்கிற 2 ஸ்திரீகளிலே ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலிலே இருக்கிற 2 பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஆமென். வருகை நாட்களிலே சம்பவிக்கிற காரியத்தை, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லி இருக்கிறார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்குரிய ஒரு அடையாளத்தை இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரே ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற 2 ஸ்திரீகளிலே ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். திரிகை திரிக்கிற 2 பேரிலே ஒருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலிலே இருக்கிற 2 பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஸ்தோத்திரம். நன்றாக கவனிங்கள். எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, கைவிடப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஈசாக்கும் ரெபெக்காளும் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். முதல் குமாரன் ஏசா, 2வது குமாரன் யாக்கோபு. இந்த யாக்கோபு எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம், இந்த ஏசா கைவிடப்படுகிற கூட்டம். ஸ்தோத்திரம். அதான் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது மல்கியாவிலே, யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை என்ன செய்தேன்? வெறுத்தேன். அதுக்கு நீண்ட பிரசங்கம். ஏன் ஆண்டவர் யாக்கோபை நேசித்தார், ஏன் இந்த ஏசாவை வெறுத்தார் அப்படின்னு சொன்னா, சிம்பிளா சொல்றேன், இந்த ஏசா வனச்சஞ்சாரியா இருந்தான். அவனுக்கு வீடும் கிடையாது, சபையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவன் வனச்சஞ்சாரியா இருந்தான். ஸ்தோத்திரம். அவனை கொண்டு தகப்பனுக்கோ தாய்க்கோ சபைக்கோ குடும்பத்துக்கோ எந்த பிரயோஜனம் இல்லை. வனச்சஞ்சாரி. ஆமென். தேசாந்தரியாய் திரிகிறவன். அதான் இந்த ஏசா. அந்த கூட்டம் என்ன தெரியுமா? கைவிடப்படுகிற கூட்டம். ஆனால் யாக்கோபை ஏன் ஆண்டவர் சிநேகித்தார், அவனை ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம் என்று சொல்கிறேன் சொன்னால், இந்த யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். சரி, இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆமென். மோவாப் தேசம். இந்த மோவாப் தேசத்தை பற்றி பைபிளிலே 5 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாப் தேசத்தை விட்டு 2 பேர் வந்தார்கள், 2 ஸ்திரீகள் வந்தார்கள். ஒருத்தினுடைய பேர் ஓர்பால், இன்னொருத்தின் பேர் ரூத்.
ரெண்டு பேருமே அந்த மோவாப் தேசத்தை விட்டு நகோமியை பின்பற்றி வருகிறார்கள். நகோமியை பின்பற்றி வருகிற வேளையிலே அந்த பெத்லெகேமின் ஆமென் வாசல் வரைக்கு வருகிறார்கள். வந்த உடனே ஓர்பால் தன் மாமியை கட்டி பிடித்து முத்தமிட்டு ஆமென் விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி போனாள். இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தின் பிரபஞ்சம் அவளை இழுத்தது. மோவாபின் பிரபஞ்சம் அவளை இழுத்தது. உலக லக்ஸரி அவளை இழுத்தது. உலக ஆடம்பரம் அந்த ஓர்பாலை இழுத்தது. விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போனாள். ஸ்தோத்திரம். ஆனால் இன்னொருத்தி இருக்கிறாளே அந்த ரூத், ஸ்தோத்திரம், அவள் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். ஸ்தோத்திரம். ஓர்பால் கைவிடப்படுகிற கூட்டம், இந்த ரூத் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். இந்த ரூத் சொன்னால் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே அல்லாமல் உம்மையும் என்னையும் ஒன்று பிரிக்க மாட்டாது என்று சொல்லி இந்த வார்த்தையை இதோடு நிறுத்திக் கொள்ளும், பேச வேண்டாம் என்று சொல்லி ஆணித்தரமாக உறுதியாக தன் மாமியை பிடித்து கொண்டபடினால்தான் அவள் பெத்லெகேமின் வாழ்வுக்குள்ளே அவள் கடந்து வந்தாள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். வருகிறவர் கொஞ்ச காலத்தில் செய்ய போறார், வரப்போறார். வருகிற என்ன நடக்கும்? ஒரு கூட்டம் மேல போகும், இன்னொரு கூட்டம் கைவிடப்படும். ஸ்தோத்திரம். எந்த கூட்டத்தில் நீ இருக்க போகிறாய்? ஸ்தோத்திரம். நிறைவு செய்ய போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் 10 கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அன்றியும் பரலோக ராஜ்யம் ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தங்களுடைய தீவெட்டியை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது சொல்லி ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? மணவாளன் வரும்போது, மணவாளன் வருகை கொஞ்சம் தாமதித்த போது, கொஞ்சம் டிலே ஆன போது 10 பேரும் தூங்கிட்டார்கள். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஆமென். மணவாளன் வருகை தாமதமான போது எல்லாருமே தூங்கிட்டாங்க. 10 பேருமே தூங்கிட்டாங்க. எல்லா சபையும் இன்னைக்கு தூங்கி தான் கிடக்கு. எல்லா சபையும் தூங்கிட்டு தான் கிடக்கு. ஸ்தோத்திரம். உபதேசத்துல தூங்கி கிடக்குது, சத்தியத்துல தூங்கி கிடக்குது. ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு, மரித்தோரை விட்டு என்ன செய், எழும்பு நான் சொல்றாரு. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மணவாளன் வர தாமதித்த போது 10 பேரும் தூங்கிட்டாங்க. 10 பேரும் தூங்கிட்டாங்க. நடுராத்திரியிலே ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் என்று சொன்னால், இதோ மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் புறப்படுங்கள், புறப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் கேட்ட உடனே 5 பேர் எழும்பினாங்க. ஸ்தோத்திரம். தீவெட்டியோடு எழும்பினாங்க. ஸ்தோத்திரம். ஆனா அவங்ககிட்ட என்ன இல்லை, என்ன இல்லை? ஓ ஆமென். என்ன இல்லை, ஆயில் இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். பிறகு ஒரு 5 பேர் எழும்பினாங்க. அவங்க எழும்பிட்டு அந்த தீவெட்டியை பத்த வைத்து ஆமென் அதனோடு கூட எண்ணெயும் கொண்டு போனாங்க. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மணவாளன் வருகும்போது எதிர்கொண்டு போனாங்க. ஸ்தோத்திரம். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தீவெட்டி அணைந்து போகிறதே, தீவெட்டி அணைந்து போகிறதே. ஸ்தோத்திரம். ஆமே. அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, கொஞ்சம் எண்ணெயை தாங்க, எண்ணெயை தாங்கன்னு கேட்டாங்க. ஸ்தோத்திரம். ஞானமாய் பதில் சொன்னார்கள், உங்களுக்கும் காணாம போயிரும், எங்களுக்கும் காணாம போயிரும்பா, விக்கிற இடத்துல போய் என்ன செய்யுங்க, வாங்கிக்காங்கன்னு சொல்லி ஞானமா பதில் சொல்லிட்டாங்க. ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தீவெட்டி ஆமென் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அணைந்து போகிறது. தீவெட்டி எதை காட்டுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 62 முதல் வசனத்தை வாசிக்கும் போது, ரட்சிப்பு தீவெட்டியை போல எரிய கடவது. ஸ்தோத்திரம். ஆமென். வாசிமா. சீயோனி நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாக இராமலும், அது நீதி பிரகாசத்தை போலவும், அதன் ரட்சிப்பு, அதனுடைய ரட்சிப்பு சொல்லுங்க, ரட்சிப்பு
எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அயராமல் இருப்பேன். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு நிலைத்திருப்பதற்கு, ரட்சிப்பு பிரகாசிப்பதற்கு என்ன வேணும் தெரியுமா? எண்ணெயாகிய அபிஷேகம் தேவை. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ரட்சிப்பு மட்டும் இருந்தா வருகைக்கு போக முடியாது ஐயா. ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் போக முடியாது ஐயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் என்பது தெளிப்பு அல்ல. ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணிலே மூழ்கி அவன் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வரணும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. தெளிப்பு ஞானஸ்நானம் செல்லாது. ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமம் வாட்டர் பாப்டிசம், பாப்டைசோ என்கிற வார்த்தையிலே இருந்து வந்ததுதான் பாப்டைசம் என்கிற வார்த்தை. பாப்டைசம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மூழ்குதல், அமிழ்த்துதல், பாவத்துக்கு சத்து, நீதிக்கு பிழைத்தவர் அனுபவம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரட்சிப்பு அது தீவெட்டியை போல எரிய வேண்டும் என்று சொன்னால் அது என்ன ஊத்துன்னு சொல்லுங்க? எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருக்கணும். அபிஷேகத்துல நிரம்பிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? தீவெட்டி அணைந்து போகிறது. ஸ்தோத்திரம். ஆயத்தமாக இருந்தவர்கள், தீவெட்டியும் எண்ணெயும் இருந்தவர்கள், ரட்சிப்பும் அபிஷேகம் இருந்தவர்கள், ஆமென், ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளனோடு பறந்து போனார்கள். ஆமென், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ரட்சிப்பை மாத்திரம் வச்சு கொண்டிருந்தவங்க, தீவெட்டியை மாத்திரம் வச்சு கொண்டிருந்தவங்க, அவங்க கதவை தட்டுனாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் அறியேன், எவ்விடத்தாரோ என்று கர்த்தர், ஆமென், ஸ்தோத்திரம், அவர்களை பார்த்து சொல்லிவிட்டார். ஆமென். நோவாவின் காலத்தில் இப்படிதான் கதவை தட்டினார்கள். நோவாவே கதவை திற என்று சொன்னார்கள். ஆனால் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கதவு திறக்கப்படவில்லை. இன்றைக்கு ஆண்டுடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது. அருமையான தேவனுடைய அவர் வருகை என்ன செய்வதில்லை? தாமதிப்பது இல்லை. வருகை தாமதிப்பதில்லை. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு, ஞானஸ்நானம் பெறாதவர் ஞானஸ்நானம் பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு பரிசுத்தமுள்ள சபையிலே நீங்கள் அங்க வைத்து தேவனை பரிசுத்தத்தோடும், ஆமென், பயபக்தியோடும், ஆவியோடும், உண்மையோடும் தேவனை தொழுது கொண்டு அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அநியாயம் செய்கிறவன் என்ன செய்யட்டும்? அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? அசுத்தமாய் இருக்கட்டும். ஆமே, நீதி செய்கிறவன் என்ன செய்யட்டும்? இன்னும் நீதி செய்யட்டும். கடைசியாக சொல்லுகிறார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? சொல்லுங்கள், பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே, உம்முடைய வருகையில் கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது. ஆண்டவரே, ஆண்டுடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆண்டுடைய பிள்ளையே, நீ கைவிடப்பட்டால், ஆமென், ஸ்தோத்திரம், 666 என்கிற முத்திரையை உன் வலது கையிலேயோ உன் வலது, ஆமென், நெற்றியிலேயோ நீ தரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கைவிடப்படுவாய். ஆமென், ஸ்தோத்திரம். பொருள் வாங்க முடியாது, பொருள் விற்க முடியாது. ஒரு பயங்கரமான காலம் வரப்போகிறது. ஒரு பெரிய கொடிய காலம் வரப்போகிறது. அந்த காலத்துக்கு தப்பிக்கும்படியாக, அந்த காலத்திலே, ஆமென், நீ இயேசுவோடு கூட மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கே இன்னும் பரிசுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையிலே ரகசிய பாவங்கள், ஆமென், தீய காரியங்கள், ஆமென், விட முடியாத பாவங்கள், மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள், எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு விட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னார். இந்த தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உன்னை பரிசுத்தப்படுத்தி அந்த வருகையிலே, இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே உன்னை எடுத்துக்கொள்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம் டாக்டர். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாய் போக போகிற. ஸ்தோத்திரம் டாக்டர். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவாராக. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாகி
அவரோடு கூட ஒரு இமைப்பொழுதிலே அவரோடு கூட பறந்து செல்வோம். ஸ்தோத்திரம் டாக்டர். வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். அவருடைய வருகை என்ன செய்வதில்லை சொல்லுங்கள், தாமதிப்பது இல்லை. நிச்சயமாய் தாமதிப்பதில்லை. எல்லா அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா காரியம் நடந்து கொண்டிருக்கு. ரெண்டு விஷயம். எருசலேம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த பூலோகம் எங்கு அறிவிக்கப்பட்ட பிற்பாடு முடிவு வரும் என்று சொல்கிறான். அந்த முடிவின் நாட்களிலே ஸ்தோத்திரம் ஆமென் பயங்கரமான காலங்கள். செப்பனியாவின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அது மப்பு மந்தாரமான நாள். ஸ்தோத்திரம். அது இக்கட்டும் இடுக்கமான நாள். ஸ்தோத்திரம் டாக்டர். அந்த நாட்களிலே தங்கள் வெள்ளியை, தங்கள் பொன்னை, தங்கள் ஐஸ்வர்யங்களை தெருக்களிலே எரிந்து விடுவார்களாம். பொன் தப்புவிக்காது, வெள்ளி தப்புவிக்காது. ஆவே நீதியோ மரணத்துக்கு உன்னை தப்புவிக்கும். ஸ்தோத்திரம் டாகட்டும். ஆண்டுடைய உன் பணம் உன்னை தப்புவிக்காது, உன் ஐஸ்வர்யம் உன்னை தப்புவிக்காது, உன் கல்வி உன்னை தப்புவிக்காது, உன் மேன்மை உன்னை தப்புவிக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவை இறுக பிடித்துக்கொள். ஸ்தோத்திரம் டாக்டர். இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், ஜீவனமா இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். லாஸ்ட் பிரேயர் நான் ஜோமணி பாஸ்டருடைய கரத்தில் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் ஜோனுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி என் வார்த்தைகளில் ஒன்றாகி தாமதிப்பது இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தரப்போகிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரப்போகிறார். இனி என் வார்த்தைகளில் ஒன்றாக தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவருடைய ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. அவருடைய ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. ஓ தேவன் தந்த தரிசனம் தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வருகை தாமதிப்பது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஷபா ரகபா ரபா தீரபா ரபா ரபா. எல்லாம் ரெண்டு கையை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. அவருடைய தரிசனம் தாமதிப்பது இல்லை. அவருடைய வருகை தாமதிப்பது இல்லை. சீக்கிரமாய் இயேசு வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சபையை ஆயத்தமாக்க. நீ கைவிடப்பட்டால் உடைய நிலைமை பரிதாபமாய் மாறிவிடும். கைவிடப்பட்டால் உடைய நிலைமை பரிதாபமாய் மாறிவிடும். ஸ்தோத்திரம். உபத்திரவ காலத்தில் நீ காணப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்த உபத்திரவ காலத்தில் பயங்கரமான கலசங்கள் ஊற்றப்படும். எக்காலங்கள் துணிக்கப்படும். ஸ்தோத்திரம். பயங்கரமான சம்பவங்கள் பூமியிலே நேரிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆபத்துக்கெல்லாம் நீ விலக்கி உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். நீ வருகைக்கு ஆயத்தப்படு. ஸ்தோத்திரம் டாக்டர். நல்ல ஜெபிக்கிறாய், நல்ல தேவனை ஆராதிக்கிறாய், நல்ல ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுக்கிறாய். ஆனால் நீ இன்றைக்கு அந்த எக்கால சத்தம் கேட்கப்படும் என்று சொன்னால் உன்னால் பறந்து செல்ல முடியுமா? உன்னால பறந்து செல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். நீ ஓடினதெல்லாம் வீணாய் போய்விடுமே. நீ பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாய் போய்விடுமே. என் பாவங்களை மன்னி ஆண்டவரே, என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. நான் பரிசுத்தமாய் இன்னும் மாறணும் ஆண்டவரே. எதை விடணுமோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸ்தோத்திரம் டாக்டர். இந்த ராத்திரி வேளையில எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் தூக்கி எறிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் தூக்கி எறி மகளே. ஸ்தோத்திரம் டாக்டர். வேண்டாம். ஸ்தோத்திரம். உன் பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய காரியம், உன் பரிசுத்த வாழ்க்கைக்கு கேடு உண்டாக்குற காரியங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்து. ஆமென். உன்னை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை அதிகமா நேசிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.